அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது தொலைக்காட்சிகள் சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னா இதற்கு பின்னணியில் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2021 இருந்ததுக்கும் தற்போது இருக்கிறதுக்கும் கிட்டத்தட்ட 45 மடங்குக்கு மேல வளர்ந்துருக்காங்க அப்படின்னு பத்திரிகையாளர் மணி, ரவீந்திரன் துரைசாமி, சாட்டை துரைமுருகன், பத்திரிகையாளர் பாண்டே இது போன்ற நபர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து கணிப்பு தகவலோட வெளியிட்ட ஒரு விஷயம் தான் இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க ஒரு காரணமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எப்படி யாருமே எதிர்பாராத விதமாக தமிழ்நாட்டே ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக மாறி இருந்தாங்களோ, அதே போன்று எப்போ வேணாலும் அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கோ அல்லது எதிர்கட்சியாக அமர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற காரணத்தினால தான் தற்போது தொலைக்காட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு கொடியேற்ற நிகழ்வாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சாதாரணமான செய்தியாளர்கள் சந்திப்பாக இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த பேருமே பார்த்தீங்கன்னா திரண்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் சீமானுடைய வளர்ச்சிக்கு ஆதாயம் அளிக்கும் அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சிகளுடைய ஒரு சுயநலமான செயல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இது குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எது எப்படியாக இருந்தாலும் தொலைக்காட்சிகள் சுயநலம் இல்லாமல் வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னா அவங்களுடைய டிஆர்பியும் அவங்களுடைய பிஸ்னஸும் அதிகரிக்கணும். அது அண்ணன் சீமானால நடக்குது அப்படின்னு அவங்க வீடியோ எடுத்தாலே போதும், நிறைய பாமர மக்கள் அதை பார்த்து நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு விஷயம் எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதாயத்தை தான் அளிக்கும் அப்படின்றத நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய ஒரு நம்பிக்கையாக இருக்கு. ஒரு சாதாரணமான செய்தியாளர்கள் சந்திப்புக்கு தமிழ்நாட்டில் முன்னணி நியூஸ் சேனலாக இருக்கக்கூடிய பாலிமர், புதிய தலைமுறை, நியூஸ் 7, சன் நியூஸ் இது போன்ற தொலைக்காட்சிகள் வராங்க அப்படின்றது நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்றது காட்டுது. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.